புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு தயார் அப்படின்னு மத்திய சட்டத்துறையிட்ட தேர்தல் ஆணையம் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு. ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்துறது இயலாத காரியம் இல்ல. இந்த விவகாரத்தில் ஒருமித்த அரசியல் கருத்து எட்டப்பட்டால் இந்த யோசனையை முன்னெடுத்து செல்ல ஆணையம் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 1952, 57, 62 வரைக்கும் 67 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளுக்கு இரண்டுக்கும் சேர்த்துதான் தேர்தல் நடத்திட்டு இருந்தோம். அதுக்கு பிறகுதான் தனித்தனியாக நடத்த வேண்டிய சூழல் வந்தது அப்படின்ற செய்தியும் அதுக்குள்ள இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க சேர்த்தே தேர்தல் நடத்துவதை? சாத்தியமானதா சாத்தியம் இல்லையாங்கிறத தாண்டி அதற்குள்ள இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்களை எப்படி பார்க்கிறீங்க? ஒன்றாக நடத்த வேண்டும் என்ற தேவை எங்கிருந்து வருகிறது? செலவு தொடர்பானதுதான். இது தவிர வேற ஒன்றும் அதுக்கு ஒரு ஜனநாயக காரணம் எதுவும் இல்லை. இப்படி நடத்தினாதான் அது ஜனநாயகம், இல்லைன்னா ஜனநாயகத்திற்கு ஊனம் என்பது போல அல்ல. இன்னும் பார்க்க போனால் இப்போ உள்ளாட்சி தேர்தல்களும் இருக்கு. இதை தவிர எல்லாத்தையும் ஒன்றா நடத்தணும் என்பது நடைமுறையில் தேவையற்றது, சாத்தியமற்றதும் கூட. என் மக்கள் முன்னால ஒவ்வொரு தேர்தலும் ஒரு குறிப்பிட்ட வகை கோரிக்கைகளை, திட்டங்களை முன்வைக்குது கட்சிகள் வைக்கிறாங்க. முன்னால் எழுப்பப்படுகிற கேள்வி என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறு, பேரவை தேர்தலுக்கு வேறு, உள்ளாட்சி தேர்தலுக்கு வேறு. உண்மையில் வேறு வேற தான் இருக்கணும் அது. அதனால இந்த தேர்தல் ஜனநாயகம் எப்படியெல்லாம் இத்தனை ஆண்டுகளில் ஜனநாயகம் என்ற நிலையிலிருந்து பணநாயகமாக சீரழிந்து போயிருக்கிறது என்ற அடிப்படை சிக்கல்களை எல்லாம் விட்டுட்டு இந்த ஒன்றா நடத்துறதா தனித்தனியாக நடத்துறதாங்கிறது இங்கே பெரிய பிரச்சனையே இல்லை. தேர்தல் ஆணையத்தினால் பணநாயகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அப்பட்டமான உண்மை. இது காசு கொடுக்கறது ஓட்டுக்குங்கிறத கூட ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள், அதில் வெற்றி பெறுகிறவர்கள், இப்போ அண்மையில் வந்த புள்ளிவரம் என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 75 விழுக்காட்டுக்கு மேல் கோடீஸ்வரர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் அதே போலதான் ஒரு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிட்டு ராஜ்யசபைக்கு போக முடியுது. எந்த கட்சியையும் சேராத ஒரு முதலாளி கட்சிகளுக்கிட்ட காசு கொடுத்து போக முடியுது உங்களுக்கு. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கும்போது அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டா என்ன, இப்ப பாஜகவும் ஒத்துக்கிட்டாங்க, காங்கிரஸும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த செய்தி சொல்லுது. இப்ப எப்படி நடத்த முடியும்? நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு மாநில சட்டப்பேரவை ஏன் இங்கே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். 67க்கு பிறகு 71 நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது சட்டப்பேரவைக்கு சேர்த்து நடத்தினால் தனக்கு வசதி என்று கலைஞர் சட்டப்பேரவை கலைச்சு தேர்தலை கொண்டுட்டு வந்தார் உங்களுக்கு. அதுக்கு பிறகு அது மாறி போச்சு. இப்ப 8, 9 மாநில சட்டப்பேரவைகளை அன்னைக்கு பதவி நீட்டிப்பு செஞ்சிருந்தாங்க நெருக்கடி நிலை காலத்தில். எனவே அதுக்கு தனியாக அது முடிச்ச பிறகு அதை உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தனியாக இப்ப தமிழ்நாட்டிலே 77 நாடாளுமன்ற தேர்தல் வேறு, பேரவை தேர்தல் வேறு. மீண்டும் 81 ஆட்சியை கலைச்ச போது இதே மாதிரியான ஏறுமாறா நிலை வந்துச்சு. அதனால இதெல்லாம் இப்படி செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். செய்ய தேவையும் இல்லை. இது அல்ல அடிப்படை சிக்கல், வேறு சிக்கல்களை பற்றி கவனம் செலுத்தலாம் நினைக்கிறேன். பானுகம்ஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேசிய கட்சிகள் இதை வரவேற்கும், மாநில கட்சிகள் இதை எவ்வளவு தூரம் வரவேற்பாங்கிறது கேள்வி. அதுக்குள்ளதான் நீங்க கேட்ட அந்த சீர்திருத்தங்கள் தாண்டிய விஷயங்கள், அரசியல் விஷயங்கள் என்ன இருக்குன்னு அதுல தான் பார்க்கணும். ஆனா அடிப்படையா அவர் சொன்ன மாதிரி எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்ங்கிறது நிறைய தேவைப்படுகிறது. கட்சிகளுக்கான அக்கௌண்டபிலிட்டிங்கிறது மிக மிக குறைவு. இப்ப அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் அந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலே அங்க பண நடமாட்டம் இருக்கிறது. 2 கட்சிகளை சேர்ந்தவர்களே ஒரு ஆதாரத்தோட நாங்க இது பண்ணிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அப்படின்னா அதற்கான அக்கௌண்டபிலிட்டி அந்த பர்டிகுலர் பர்சன்ஸுக்கா இல்ல அந்த கட்சிக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. கட்சியை பிரதானப்படுத்திய அரசியல் அப்படின்னா கட்சிக்கான அக்கௌண்டபிலிட்டி என்னங்கிற கேள்வி இருக்கு. அதிலிருந்து தொடங்கணும் ரிஃபார்ம்ஸ். அப்ப அந்த ஒரு பணம் எவ்வளவு தூரம் மிக பெரிய பிரச்சனையாக இருக்குது. பண நடமாட்டம்ங்கிறத விட வேட்பாளர்களாக நிக்கிறதுக்கே ஒரு காமன் மேனுக்கு அந்த இடத்துல இடமே இல்லை. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சுட்டு ஒட்டுமொத்தமா எல்லா இதுகளுக்கும் தேர்தல் நடத்துறதுங்கும் போது அந்த சமயத்துல தான் அதை நாம கன்சிடரே பண்ண முடியும். எந்த ரிஃபார்ம்ஸும் இல்லாம நேரடியாக செய்யணுங்கும் போது கடல்ல அலைகள் ஓய்ந்து இல்ல இல்ல ஓரளவுக்காவது ஒரு ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். கடல்ல அலை ஓயவே செய்யாது. அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற, நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரில அலை ஓயவே செய்யாது. ஆனா ஓரளவுக்கு ஒரு பொது விதி கீழே அதை கொண்டு வர முடியும். அந்த ரிஃபார்ம்ஸை நோக்கியே நாம நகரவே இல்லை. அப்ப அதை கொஞ்சம் கூட செய்யாம நேரடியாக இதுக்கு போறதுங்கிறது இன்னொன்னு முக்கியமானது, அந்த பதவிக்காலம் முடியாத
சபைகளை கலைக்கணும்னு சொல்றாங்க. அதை வந்து இது பண்ணிட்டு ஒரு யூனிஃபார்மா கொண்டு வருது. அப்ப அது அடிப்படையிலேயே அந்த இடத்துல அந்த சிக்கல். இந்த ஒரு முறை வந்து எல்லா சட்டசபையையும் கலைச்சிட்டு நாடாளுமன்றத்தோட சேர்த்து தேர்தல் நடத்துறதுன்னு ஆரம்பிச்சா கூட அடுத்த 5 ஆண்டுகள்ல சட்டசபைகள் வந்து பெரும்பான்மையோட ஆட்சி ஒழுங்கா நடந்துட்டு இருக்கலாம். நாடாளுமன்றம் நடக்குமா நடக்காதாங்கிறது உறுதியாக தெரியாது. அது வந்து 2 வருடங்கள்லயோ 3 வருடங்கள்லயோ பெரும்பான்மையை இழந்து வேறு யாரும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இல்லாம மீண்டும் ஒரு பொது தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் வந்தால் அப்போது மீண்டும் அனைத்து சட்டமன்றங்களையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்த தேசிய கட்சிக்கு ஒரு வகையில் அது ஆதாயமா இல்ல. தேசிய கட்சிக்கே கூட ஆதாயம் இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அவங்க ஆனா சோசன் நாச்சியப்பன் தலைமையிலான நிலைக்குழு அதை ஏற்கிறது, நரேந்திர மோடி ஏற்கிறார், சட்டத்துறையும் ஏற்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்லுது. ஆனா இது மீண்டும் எங்க போய் நிக்குதுன்னா பிக்ஸட் டேர்ம் ஃபார் எலெக்டட் அசம்பிளிஸ். அந்த 5 வருடங்கள் வராதுங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்பதா சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதுவும் வராது, இது ஒன்னும் வரப்போறதெல்லாம் சரி, ஒரு கருத்தை சொல்லி வைப்போமேன்னு சொல்றாங்க. 5 வருடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் கண்டிப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன நடந்தாலும், யாருக்கு பெரும்பான்மை இருந்தாலும் இல்லை என்றாலும் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்துதான் அதை செய்ய முடிஞ்சா செய்ய முடியும். அந்த மாதிரியான சட்டத்தை அதற்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? அது நேஷனல் பார்ட்டிஸா இருக்கட்டும், தேசிய கட்சிகளா இருக்கட்டும், மாநில ஒரு தவறு நடக்கும் போது அதை நீக்குவதற்கான ஒரு இது இருக்கணும். ஒரு செக் அண்ட் பேலன்ஸ்க்கு அது தேவை. அதிகாரத்தை கொடுத்துட்டோம், 5 வருடங்கள் அவங்க கண்டிப்பா இருப்பாங்க, மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோங்கிறது வேற மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொண்டு போயிடும். ஆனா அந்த மாற்றம் இல்லாம இது சாத்தியமே இல்லை. ஒரு முறை உங்களுக்கு அந்த இடைப்பட்ட காலத்துக்கு ஆளுநர் ஆட்சி அறிவிச்சிடலாம், தேர்தல் நடத்தாம நாடாளுமன்றம் இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விசித்திரமான ஏறுமாறான நிலைமைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி அனாமலிஸ்க்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. இப்ப இருக்கிறதே ஒரு ஒப்புக்கு இருக்கிற ஒரு தேர்தல் ஜனநாயகம், அதையும் கெடுத்து போறதுக்கு பாக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இது ஏற்கனவே வந்து வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும்போது இந்த சிக்கல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்ற சமயத்துல இதே மாதிரியான பேச்சு வந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திற்கு அதனுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முடியும் வரை பாதுகாப்பு இருக்கணும், அதற்கு இடையில நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன என்பதை சேர்த்தே அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் எல்லாம் வந்தன. ஆனா அது எதுவுமே சட்ட ரீதியாக அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தும் நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல வெற்றி பெற்ற கட்சி வந்து தன்னுடைய ஆதரவை விலக்கினாலும் 2ஆம் நிலையில விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறவர்கள் அந்த ஆதரவை தெரிவிக்கலாம். விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் உள்ள சிறப்பான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, அதுல பெரும்பான்மையே எந்த கட்சிக்கும் கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு தேசிய அரசாங்கம் அமைப்பதை தவிர வேற வழி இல்லை. அல்லது ஒரு கூட்டணியை அதற்கு பிறகு உருவாக்குறது, தேர்தலுக்கு பிறகு கூட்டணியை உருவாக்குவதை தவிர வேற வழி இல்லைங்கிற நிலைமையில தான் அந்த முடிவுகள் வரும். அது ஒருவேளை கருத்தொற்றுமை அடிப்படையிலான செயல்பாட்டுக்கு வழிவகுக்க கூடும். ஆனா அதையெல்லாம் வந்து கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமாங்கிறது. அதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம இதுல ஜாதியும் மதமும் மிக முக்கியமான இது விஷயமா இருக்கும்போது அந்த மாதிரியான சிறு குழுக்கள்லாம் பெரிய அளவுல கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கும். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நாம பேசணும்னா, அதை அங்கீகரிச்சோம்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அடுத்தாப்புல. அதை நாம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னை பலப்படுத்தி கொண்டு இந்த அளவு வாக்கு சதவிகிதம் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரஷருக்குள்ள போகும்போது நிச்சயமாக மதமும் ஜாதியும் அந்த இடத்துல கன்சாலிடேட் பண்றதுக்கு முன்னால வரும். அப்ப அதை வச்சு எல்லாரும் இது பண்ணுவாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறைக்கு எதிராக வரக்கூடிய முதல் குரல் இந்த அடிப்படையில தான் வருது. மதம் சார்ந்தவர்களும் சாதி சார்ந்தவர்களும் தங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜனநாயகத்திற்கு ரொம்ப முக்கியமானது மக்கள் மீது வைக்கிற நம்பிக்கை. அவங்க சரியானதை தேர்ந்தெடுப்பாங்க வாய்ப்பு கொடுத்தாங்கிறது. பார்க்க போனால் கொள்கை சார்ந்த சிறு குழுக்கள் தங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க முடியல. இன்னைக்கு இருக்கிற நிலையில 5% வாக்குகள் பெற்றால் கூட 1% கூட இடம் கிடைக்காமல் போகுது. அவர்களுக்கெல்லாம் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப ஏற்கனவே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நடைமுறையில் இருக்கிற நாடுகள்ல 2 விதமாகவும் வச்சிருக்கிறாங்க. இப்ப இலங்கையில் அதை எடுக்க போறாங்க இப்ப அடுத்து. ஆனா இப்ப இருக்கிறது வந்து ஒரு லிஸ்ட் முறை வச்சிருக்கிறாங்க. நேஷனல் லிஸ்ட்னு ஒன்று வச்சு கட்சிகள் சில பேரை வந்து மேல அனுப்ப முடியுது. மொத்த வாக்குகள்ல மிக குறைந்த வாக்குகள்ல தோற்று போனா கூட அவங்களுக்கு ஒரு இடம் அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதனால மக்கள் மீதான நம்பிக்கை தான் இங்கு இன்றியமையாது. மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தால்
அறிவார்ந்த முறையில் அதை பயன்படுத்துவார்கள். அப்படி பார்த்தோம்னா இந்த சின்ன குழுக்கள், இடதுசாரி குழுக்களோ வேறு குழுக்களோ இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவாக என்னன்னா, இந்த மதவாத சாதிவாத அமைப்புகளை தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு நம்பணும். நம்ம அதுக்கான அடிப்படையை உருவாக்கணும். நம்பணும்னு சொல்றீங்க, ஆனா நடைமுறையில அப்படி இருக்குதா அப்படிங்கிறது அப்ப அப்படி இல்லைன்னா அது போராட்டத்தின் மூலம் தான் சமாளிக்க முடியும். அது வெறும் தேர்தல் விதிகள் மூலமாக சமாளிக்க முடியாது. கொள்கை சார்ந்த அரசியல் மற்றும் கொள்கை சார்ந்த அமைப்புகள் மாத்திரம் இருந்தா பரவாயில்ல. மக்கள் அறிவார்ந்து தேர்ந்தெடுப்பாங்கிறது வேற. இங்க அவர்களை வழி நடத்துகிற கட்சிகளும், கட்சி சார்ந்த அரசியல் தான் நடக்குது, அந்த கட்சிகளும் அதன் தலைவர்களும் எதை முன்னெடுக்கிறார்கள், மக்களை எந்த வழியில கூட்டிட்டு போறாங்கிறது தான். தமிழகத்துல என்ன நடக்குது, வேற எந்த மாநிலத்துக்கும் போனா தமிழகத்தில் என்ன மாதிரியான அரசியல்? நேரடியாக ஜாதியும் மதத்தையும் வச்சு செய்கிற அரசியல், மறைமுகமாக ஜாதியும் அரசியல், இந்த ரெண்டு தான். யாருமே அதை வச்சு செய்யாத அரசியல்னு ஒண்ணு செய்யறதே கிடையாது. அதுதான் மெயினான ஃபீச்சரா இருக்கும்போது, நீங்க இந்த இது வரும்போது இந்தியா பிற நாடுகள்ல எப்படி இருக்கு நாம கம்பேரே பண்ண முடியாது. இந்தியா இஸ் யூனிக். இந்தியாவினுடைய பிரச்சனைகளின் அடிப்படையில தான் அதை பார்க்க முடியும். இந்தியா பற்றி சொல்றேன். தேர்தலில் அடிப்படையான கொள்கை சிக்கல் மையமாக நிற்கும் போதெல்லாம் சாதி மதத்தை பற்றி பார்க்காமல் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 67 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களிக்கிற பொழுது பணமோ சாதி மதமோ ஒரு காரணியாகவே நிக்கல. காங்கிரஸை தூக்கி எறியணும்னா தூக்கி எறிஞ்சாங்க. 77 இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி நிலைக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி நடந்த போது வட மாநிலங்கள் முழுமையாக இந்திரா காந்தியினுடைய அந்த கட்சி தூக்கி எறிஞ்சாங்க. ஏன்னா நெருக்கடி நில கால கொடுமைகளுக்கு எதிரான ஒரு எழுச்சியாக அது அமைஞ்சிச்சு. அப்ப கொள்கை பிரச்சனைகளே இல்லாமல் வெறும் இலவசங்கள் ஒரு பிரச்சனையாக, தலைமை வழிபாடு ஒரு பிரச்சனையாக தேர்தலில் முன்னிற்கும் போதுதான் இந்த மற்ற காரணிகள் நுழைய முடிகிறது. எனவே இது அடிப்படையில் ஜனநாயகத்தினுடைய உள்ளடக்கம் பற்றிய பிரச்சனை, வெறும் தேர்தல் வடிவம் பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்தல் நடந்தால் இவர்கள் எல்லாம் வலுப்பெற்றுவிடக் கூடும் அப்படின்னு சொல்றீங்களே, அதுவே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில தானே பேச வேண்டியதாக இருக்கு. எப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரியான ஒரு சோதனை செய்து பார்க்காத சூழல்ல நாம இந்த மாதிரி முடிவுகளுக்கு வந்துவிட முடியுமா? இல்ல, முடிவுங்கிறது இல்ல, அப்படி நடக்கலாம், அப்படின்னு நடக்காமல் கூட போகலாம். ஆனா அந்த சமயத்தில் எது உருவாகிற தலைவர்கள் இருக்கிற கட்சிகளின் இந்த தேர்தல் முறையில இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் தேர்தல் முறையில இந்த மாதிரி சக்திகளை தனியாக நிறுத்தி தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளும் தேவை முதன்மையான அரசியல் கட்சிகளுக்கு கூட இருக்கலாம். அவர்களுடைய ஊக்கம் காரணமாகவே இந்த குழுக்கள் தனித்தனியாக கூட போட்டியிடலாம். ஆனா விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் தான் வந்துருச்சுன்னா இந்த வேலைகள் எல்லாம் அவங்க செய்ய வேண்டியது இல்லை. அவங்களுடைய அனைத்து சக்திகளையும் ஒரே இடத்துல குவித்து வாக்குகளை பெற்று அதிக இடங்களை அங்கு பெறுவதற்கான முயற்சியில தான் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வாங்க. இல்ல, ஒரே கோணத்துல அதை பார்க்க முடியுமா? தேர்தலில் வெற்றி தான் இலக்கு அப்படின்னா அதுக்காக என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளே ஆகுங்கிறத தான் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான பிரதான கட்சிகளுக்கு அந்த தேவை இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை தோற்றுவிட்டால் தன்னுடைய இதுதான் அந்த இதுல என்ன விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மூலமாக போகிறவர் தன்னுடைய இதை கட்டுப்பட்ட ஒருத்தராக இருக்கணுங்கும் போது அந்த இடத்தில் ஒரு ஜாதி சார்ந்த மதம் சார்ந்த ஒரு கன்சாலிடேஷனை இந்த கட்சிகளை பின்வழியில யூஸ் பண்ணலாம், உருவாக்கலாம், அவர்கள் மூலமாக ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பலாம். ஆக எல்லா ப்ராபபிலிட்டிஸும் அரசியல் களத்துல இருக்கும். அதனால அதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு அப்படியான தலைவர்கள் யாரும் இங்க இல்லை. அப்படி இருந்ததுன்னா ஒரு முறை இருமுறை மக்களுடைய தேர்வுக்கு விட்டுதான் மக்கள் சரியான முடிவை எடுப்பார்கள்னு முடிவு பண்ணி தான் அதை எதிர்ப்பு. ஜனநாயகம் தலைவர்களை சார்ந்து இருக்க முடியாது, மக்களை சார்ந்து இருப்ப. பிரித்தானியர் இவங்களுக்கு இன்னும் ஜனநாயகத்திற்கு போதிய பக்குவம் பெறல, முதிர்ச்சி பெறல. எனவே நாங்கள் விடுதலை செலுத்துறவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறோம், பட்டதாரிகளுக்கு மட்டும் கொடுக்கிறோம் என்று சொன்னது மாதிரியான ஒரு அணுகுமுறை நம்மிடமிருந்து வரக்கூடாது. முழுக்க முழுக்க ஜனநாயகம், முரணற்ற ஜனநாயகம், முழுமையான ஜனநாயகம், மக்களை சார்ந்து நடக்கிற ஜனநாயகம், அதுக்கான அடிப்படைகளை நாம் உருவாக்கணும். இறுதியாக அவர் சொன்ன வார்த்தைகள் இல்ல, ஏன்னா ரிஃபார்ம்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க அப்படி ஒரு காத்துல கோட்டை கட்ட முடியாது. அது அந்த மாதிரி ஒரு ஐடியலிஸ்டிக் விஷனாகத்தான் அது இருக்குது. பிராக்டிக்கலா களத்துல என்ன நடக்கும், என்னென்ன எதிர்ப்புகள் வரும், அதை செய்ய விடாம என்னென்ன ஹடில்ஸ் இருக்கும், அந்த ஹடில்ஸை நீக்கிறதுக்கு நாம என்ன ரிஃபார்ம்ஸ் பண்ணிருக்கோம்? எதுவுமே செய்யாம ஒரு ஐடியலிஸ்டிக்கா ஜனநாயக இதுல மக்களுக்கான சக்தி இருக்கு. எங்க மக்களுக்கான சக்தி இருக்கிறது? ஒரு நாள் ஓட்டு போடுறதுக்கே நான் 300 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டேன்னா என்னுடைய சக்தி என்ன? அது எனக்கு தெரிஞ்சிருக்கிறா? அறிவார்ந்து நான் செலக்ட் பண்றேன்னா கிடையாது. அப்ப என்ன அந்த நிலையிலேயே வைத்து 300க்கும் 500க்கும் 1000க்கும் நான் ஓட்டு போட்ட நிலையிலேயே நான் இருக்கும்போது என்ன ரிஃபார்ம்ஸ் நீங்க கொண்டு வராம என்ன ஜனநாயகம், அறிவார்ந்த ஜனநாயகம் என்ன நடக்கும் அந்த இடத்துல? ஆக ரிஃபார்ம்ஸ்ங்கிறது கொஞ்சமாச்சும் நாம முன்ன எடுக்கணும். ரிஃபார்ம்ஸ் நம்ம பொதுவாக பேச முடியாதுன்னு சொல்றேன். சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்றது இருக்கிற
அமைப்பிலிருந்து ஒரு மாற்றத்தை கோருவதை சீர்திருத்தம்னு சொல்றோம். நீங்க அதிபர் ஆட்சி முறைக்கு, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு மாறுவதும் ஒரு தேர்தல் சீர்திருத்தம் தான். பிஆருக்கு மாறுறதும், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்கு மாறுறதும் ஒரு தேர்தல் சீர்திருத்தம் தான். ஆனா எந்த தேர்தல் சீர்திருத்தத்தை கோரி நீங்க நிக்கிறீங்கிறது தானே அரசியல். அது அடுத்த நிலையை நீங்க சொல்றீங்க. இப்போது இருக்கிற இதே மாதிரியான சிஸ்டம்ல ஒரு எலெக்ஷன் நடக்கணுங்கும் போது பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிடலாங்கிறதே அடிப்படையான விஷயம். ஜனநாயகத்துக்கு மிக விரோதமான ஒரு நிலையில தான் நம்ம அரசியல் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதை மாற்றுவதற்கு நாம என்ன பண்ண போறோம்? அதை மாற்றுவதற்கு என்ன செய்யறது? கட்சிகளுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன இருக்கு? ரெண்டு செய்திகள் இங்க முக்கியமானது. ஒன்று, தேர்தல் உண்மையில் தேர்தலாக இருக்க வேண்டும் என்றால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் மூலம் என்ன மாற்றங்கள் வர முடியும், வர வாய்ப்பு இருக்கிறது என்பது உண்மை. இப்ப இந்திய அரசோட பொருளியல் கொள்கையை மாற்றிட முடியுமா? ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை மாற்றினா இப்ப நடைமுறையில் வாய்ப்பு இல்லை. ஒரு மாநில சட்டப்பேரவை என்பது சட்டம் இயற்றுவதற்கே இறைமை இல்லாத ஒரு பேரவைக்கான தேர்தலா இருக்கு. அதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த கட்சிகள்கிட்ட நம்ம சாதி ஒழிப்பு எதிர்பார்க்கல, சமூக நீதி எதிர்பார்க்கல, அனைவருக்கும் இலவச கல்வி எதிர்பார்க்கல, எனவே கிடைச்சதை வாங்கிட்டு போடுவோங்கிற மனநிலைக்கு இவர்களை தள்ளிவிடுவதே எதுன்னா அதிகாரம் இல்லாத அதிகாரம் தான், பவர்லெஸ் பவர். அதன் மீது வெறி பிடித்து தலைமை வழிபாட்டை வளர்த்து கொண்டு போய் நிக்கிறவங்க. இந்த உள்ளடக்கங்களை மாற்றணும். அதுக்கு எந்த அளவுக்கு சீர்திருத்தங்கள் உதவுமோ அந்த அளவுக்கு செய்யலாம், அவ்வளவுதான். ஆனா மக்களை நம்பித்தான் செய்யணுமே தவிர தலைவர்களையோ அதிகாரிகளையோ நம்பி. ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற ஊழியர்கள் தொழிற்சங்கம் அமைப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, அவர்கள் தாராளமாக தொழிற்சங்கங்களை அமைத்துக் கொள்ளலாம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல இருந்து எந்த ஐடி நிறுவனத்திற்கும் நாங்கள் விதிவிலக்கு அளிக்கவில்லை அப்படின்னு தமிழ்நாடு தொழில்துறை சொல்லியிருக்குது. புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி கொடுத்த ஒரு மனுவுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த செய்தியை தொழில்துறை சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க அந்த செய்தியை? தமிழக அரசினுடைய நிலைப்பாடு, அந்த துறை என்பது தொழிலாளர் நலத்துறை என்பது உண்மையாக இருந்தால் ஐடியில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சங்கம் அமைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், உங்களை பழிவாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லணும். அதற்கு பதிலாக சட்டப்படி ஒன்றும் உங்களுக்கு தடையில்லை, நீங்க அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதே என்னவென்றால் ஐடி நிர்வாகங்கள், அந்த ஐடி ஊழியர்கள் சங்கம் அமைக்கிற முயற்சியை ஒரு குற்றச் செயலாக பார்க்கிறாங்க. அண்மையாக கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் எப்படி ஊழியர்களை நடத்துறாங்க என்பதெல்லாம் வெளியே வந்திருக்கு, அம்பலமாயிருக்கு. இவங்க ஒரு தொழிற்சங்கம், புதிய ஜனநாயக தொழிற்சங்கம், அதே போல ஃபெடரேஷன் ஐடி எம்ப்ளாயீஸினுடைய ஒரு ஃபாரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயீஸ், ஃபைட் என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகள்லாம் விடாப்பிடியா போராடுகிறார்கள். இதுல சேர்ந்தா தெரிஞ்சா உடனே எப்படியும் பழி வாங்குறாங்க. பல்வேறு மோசமான தொழிலாளர் நடைமுறைகள். நாஸ்காம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஊழியரை பற்றிய பதிவும் அந்த பொது பதிவுக்கு போயிடும். ஒரு தொழிற்சாலையில் நீங்க பழிவாங்கப்பட்டா வேற ஒரு தொழிற்சாலையில் போய் சேர முடியும் மற்ற துறைகள்ல. ஆனா ஐடி துறையில் அப்படி சேர முடியாது. குறிப்பிட்ட காலம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை கயற்றி விட்டுட்டு, ஏன்னா சம்பளம் கூடிக்கிட்டு போகும், எனவே அவங்களை கயற்றி விடுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து இந்த ரேட்டிங், அப்ரைசல் எல்லாம் போட்டு நீங்க 4-5 இடத்துல இருக்கிறீங்க போயிடுங்க என்று அனுப்பி விட்டுட்டு வேற ஆளை சேர்க்கிறது. இவ்வளவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது அரசுகளுக்கெல்லாம் தெரியாம நடக்குதுன்னா நம்ம சொல்ல முடியாது. இவங்க சங்கம் வச்சதான் நடத்தணும்னு கூட அவசியம் இல்லை. அரசு என்ன செஞ்சிருக்கு? தொழிலாளர் நலத்துறை இதுல எங்க தலையிட்டு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதே போல ஒரு மருத்துவ விடுப்பு கொடுக்கறாங்க, மகப்பேறு விடுப்பு கொடுக்கறாங்க. மகப்பேறு விடுப்பு கொடுத்துருவாங்கிறதுனாலேயே என்ன பண்ணாங்கன்னா, மகப்பேறு விடுப்பு முடிஞ்சு வந்தவங்களுக்கு பழைய வேலையை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க 8 மணி நேரத்துக்குள்ள போயிடுவாங்க. இப்ப 8 மணி நேர வேலை என்பது நடைமுறைக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த நிறுவனங்களில் 9 மணி நேர வேலை அதிகாரபூர்வம் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை இருக்கு. 30% பெண்கள் வேலை செய்யறாங்க. அந்த பெண்கள் எந்த நேரம் வேணாலும் எந்த ஷிப்ட்ல வேணாலும் அதை அவங்களை எடுத்துக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஒரு மோசமான அப்பட்டமான சுரண்டல் நடைபெறுகிற துறையாக ஐடி துறை இருக்கிறது. இதை வந்து தடுக்கிறதுக்கோ ஒண்ணுமே, இது வந்து வெறுமனே இன்னைக்கு இவங்க மட்டும் சொல்ல. புத்ததேவ் பட்டாச்சாரியா மேற்கு வங்கத்தில் இடது முன்னணி முதல்வராக இருந்த போது சிஐடியுக்கு என்ன அறிவுரை சொல்றாருன்னா, ஐடியில மட்டும் தொழிற்சங்க போராட்டங்கள் வேண்டாம்னு சொன்னார். இது வந்து உலகமயத்துக்கு தேவையான ஒன்றுன்னு சொன்னார். எனவே இந்திய அரசினுடைய அந்த எல்பிஜி கொள்கை இருக்கு பாருங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அதுக்கு இந்த துறை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. இப்ப அமெரிக்காவில் போய் கூட அந்த நிறுவனம் சார்ந்துதான் அவருடைய மோடியினுடைய தொழில் முயற்சிகள் பூரா அமைந்திருக்கு.
எனவே இந்த துறையில் தொழிற்சங்கத்தை அனுமதிக்க கூடாது என்பதை உள்ளீடாக ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறார். இதற்கு மாறா தொழிலாளர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், நீங்க சங்கம் அமைங்கள், போராடுங்கள், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்வதற்கு பதில் நீங்க வேணா அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வது அதே மனநிலையை தான் காட்டுகிறது. ஏன்னா அப்படித்தான் சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐடியோட நேச்சர் ஆஃப் ஜாப்னு ஒன்று இருக்கு. எல்லா தொழிலுக்கும் இருக்கிற மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப்ங்கிறது முக்கியமான கன்சிடரேஷன்ல வைக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஐடி ஜாபுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டாஃப் வந்து 12 மணி நேரம் இல்லை 24 மணி நேரமும் ஆன் காலில் இருக்க வேண்டி இருக்குது. வீட்டுக்கு போனாலும் சரி, ஆஃபீஸ்லேயே இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, 24 மணி நேரம் உட்கார்ந்து அந்த இடத்துல யூனியன் இருந்ததுன்னா என்ன ஆச்சு, அவர்களுடைய உரிமை 8 மணி நேரம் தானே வேலை பார்க்கணும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நேச்சர் ஆஃப் ஜாப் அந்த இடத்துல வேற மாதிரி, வேற டிமாண்ட்ஸ், அந்த ஜாபுக்கான டிமாண்ட்ஸ் வேற மாதிரியாக இருக்கிறது. இல்லை இன்னொரு ரிசோர்ஸஸை வச்சு அதை செய்ய முடியுமா அப்படின்னா அந்த இடத்துலையும் பிரச்சனை. ஒரு ப்ராஜெக்டை யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த குழுவில் இருப்பவர்களுக்கு பணி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நபர் தான் அதை செய்ய முடியுங்கிற மாதிரியான பிரச்சனை. இது இந்தியாவுக்குள்ள மட்டும் நடக்கிற ஜாப் இல்லை. பல நாடுகளோடு தொடர்பில் இருந்து செய்ய வேண்டிய 2 நாட்டு இல்லை இன்னும் 3 நாடுகள் சேர்ந்து அந்தந்த நாடுகளிலிருந்து ஸ்டாஃப் வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்கிற ஒரு ஜாப். அப்ப நேச்சர் ஆஃப் ஜாப் இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு அதுக்குள்ள இயங்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஜாப் செக்யூரிட்டின்னு வச்சு பேசும்போது 40 வயசுக்கு மேல ஐடில வந்து மிக அதிக அளவு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால கழட்டி விடுறாங்கும் போது அதே இடத்துல இன்னொன்னு பார்க்கணும், நாள்தோறும் அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு வேலை இது. டெக்னாலஜி நாள்தோறும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், அந்தந்த ஸ்டாஃப் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆக அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னேட் ஆகுதுங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர் ஃபீல்ட்ல இருந்து புதுசா வர்ற ஃப்ரெஷர் அப்டேட்டடா வரும்போது இந்த 40 வயதுக்காரருக்கு கொடுக்கறதை விட அவங்களுக்கு பாதி சம்பளம் கொடுத்து எடுக்கலாம், இல்ல ஒரு 3-4 வருடங்கள் அனுபவம் இருக்கவருக்கு கொடுக்கலாங்கும் போது அதுதான் எகைன் வந்து அந்த எஃபிஷியன்சி, ஜாப் எஃபிஷியன்சி அந்த இடத்துல மிகப்பெரிய இது ரோல் பிளே பண்ணுது. அப்ப அந்த இடத்துல பிரச்சனையா எஃபிஷியன்சி சார்ந்ததா இல்ல வந்து லாபம் சார்ந்ததா? லாபம் பிளஸ் எஃபிஷியன்சி. ஒரு பிசினஸ் வந்து அப்படித்தான் ரன் ஆக முடியும், லாபம் பிளஸ் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி இல்லாம வெறும் லாபம் மாத்திரம் பண்ணா பிசினஸ் 2 நாள்ல படுத்துரும். எஃபிஷியன்சியை ஃபர்ஸ்ட் இதுல வச்சு அதோட லாபத்தை கம்பைன் பண்ணும்போது தான் ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். ஐடி அந்த மாதிரி தான் இயங்கி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். 10 மணி நேரம் நீங்க வேலை செய்ததற்கு பிறகு இந்த வேலைகளை நான் செய்திருக்கிறேன், இந்த லெவல்ல நிக்குது, இதுக்கப்புறம் உண்டான வேலையை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க எங்கிட்ட கொடுத்துட்டு போகவே முடியாது. 24 மணி நேரமும் நீங்க அதுல அட்டென்டிவா தான் இருக்கணுமா? அதுதான் நான் ரிலீஸ் டைம்ல மட்டும்தான் அப்படி சொன்னேன். ரிலீஸ் டைம்ல நீங்க இருந்து அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்க போக முடியும். அது வீட்டுல போய் கூட நீங்க பண்ணலாம், இல்ல ஆபீஸ்லயே உட்காந்து பண்ணலாம். இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறதுங்கிறது அந்த டீமுக்குள்ள, அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த டீமுக்குள்ள அவங்க வேலையை அவங்க செய்யணும். அந்த டீம் வந்து அதற்கு தகுந்த ரிசோர்சஸோட உருவாக்க முடியாதான்னு கேக்குறேன். தேவையான ரிசோர்ஸஸோட தான் ஆரம்பிக்குது. ஒரு டீம்ல இப்ப 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 7 பேர் அந்த ப்ராடக்ட்டுக்கான வேலைகளை பாக்குறாங்க. அது ரிலீஸ் டைம் வரும்போது 7 பேருக்கும் அந்த பிரஷர் இருக்கு. அந்த ரிலீஸை 7 பேரும் சேர்ந்து தான் அந்த தேரை புஷ் பண்ணி நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப 7 பேருக்கு எந்த டைம் எவ்வளவு தூரம் கன்சியூம் ஆகுது அந்த இடத்துலங்கிறது, அந்த டைம் கன்சியூம் அந்த இடத்துல இரலவெண்டா போகுது. ஜாப் முடிக்கிறது தான் முக்கியமா இருக்கு. பானுகம் சொல்ற மாதிரி தான் அங்க ஒரு அதிகாரியும் சொன்னதாக அந்த செய்தியில இருக்கு. யூனியன்கிற சித்தாந்தமே இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வெற்றிகரமாக செயல்படாது அப்படின்னு அந்த அதிகாரி சொல்றாரு. அதான் செயல்பட வைப்பதற்கு இவங்க என்ன பண்ண போறாங்க? அப்புறம் என்ன தொழிலாளர் நலத்துறைன்னு எதுக்கு பேர்? அல்லன்னா நீங்க தனி விதிகள் சொல்லுங்க. இப்ப இந்த சிறப்பு பொருளியல் மண்டலங்கள் இருக்கு, தெளிவா வந்து கமல்நாத் பார்லிமெண்ட்லயே அறிவிச்சார், இந்திய அரசமைப்பு சட்டம், இந்திய வரி சட்டம், இந்திய சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு துறை அது, அங்க இதெல்லாமே செல்லுபடியாகாதுன்னு சொன்னார். நாட்டுக்குள்ள அயல் நாடுகளை போலதான் செயல்படும் சொன்னார். அப்படிதான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியா வாங்க, வெளிப்படையா வாங்க, அப்படிதான் நம்ம சந்திப்போம், மக்கள் பார்த்துக்குவாங்க. ஆக நீங்க தெளிவா ஒன்று சொல்லிட்டீங்க, உழைப்பாளர் நலனை கவலைப்பட முடியாது, தொழில் நலன் என்ற பேரில் மூலதனத்திற்கு லாபம் பெற்று தருவதை பற்றி தான் நீங்க கவலைப்பட முடியும். அல்லது அந்த லாபத்தை நீங்க எடுத்து பங்கிட்டு கொடுக்கவும் போறதில்லை. இன்னொன்னு பாருங்க, ஃபோர்ஸ்டு ரெசிக்னேஷன், கட்டாயப்படுத்தி வேலையை விட்டு விலக்குறாங்க. ஒரு பெண் போய் அது போல பேசி அதை பதிவு பண்ணி கொண்டு வந்து ஃபேஸ்புக்ல போட்டாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. வேற வழி இல்லம்மா, நாங்க இப்படிதான் செஞ்சாகணும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பி ஆகணும். இந்த நடைமுறைகள், அப்படி வெளியே அனுப்புறவங்களுக்கு உரிய சலுகைகள், நன்மைகள் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. பட்டு போட்டு அனுப்பிடுறாங்க, அதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு. இருக்கிற காலத்தில் என்ன பண்றாங்க, கிடைக்கிற சம்பளம்ட்டு இஎம்ஐ போடுறாங்க, கண்டதை வாங்க சொல்றாங்க, கன்சியூமரிசத்தை வளர்க்கிறாங்க, திடீர்னு கடன்ல சிக்கிறாங்க, கடன் அட்டைகளின் கழுத்து நெரிக்குது அவங்கள. இதெல்லாம் அந்த துறையில் இருக்கக்கூடிய யதார்த்த உண்மைகள். அப்படி ஒரு நிலை மாற்றணும். அவர்களுக்கும் 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர கேளிக்கை என்பது மற்றவர்களைப் போல அவர்களுக்கும் 100க்கு 100 பொருந்தணும். அதை வந்து செயல்படுத்துவதுதான் ஒரு மக்கள் நலம் நாடும்
அரசினுடைய ஒரு கடமையாக இருக்க முடியும். தொழிலாளர் நலத்துறை என்று வைத்துக்கொண்டு நீங்கள் முதலாளி நலத்துறையாக அதை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உலக ஜனநாயகத்தின் கோயில் அமெரிக்கா அப்படின்னு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாக ஒரு செய்தி ஒரு நாளிதழில் செய்தி போட்டிருக்கிறாங்க. பயங்கரவாதத்திலிருந்து மதத்தை பிரித்திடுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியது அந்த கண்டென்ட்டை முக்கியத்துவம் கொடுத்து வேற நாளிதழில் செய்தி போட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து இந்திய பிரதமர் போய் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் 6வது பிரதமராக இவர் பேசுகிறார் அப்படிங்கிறது செய்தி. அதற்கான முக்கியத்துவத்தோட அந்த செய்தியை அணுகுனா அமெரிக்க இந்திய உறவு இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலம் மேலும் வளரும் அப்படிங்கிற செய்தி தான் இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியா? நீங்க எப்படி பார்க்கறீங்க? அத அவங்க உண்மையில இதெல்லாம் வெளியில திரைக்கு பின்னால் முக்கியமான தொழில் ஒப்பந்தங்கள், அணு ஒப்பந்தம், ஆயுத உற்பத்தி சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகள், இதுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கிறது. தன்னுடைய அந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல சேர்த்துக் கொள்வதற்கு ஆதரவு திரட்டுவது, இதில் தான் குறியா இருக்கிறாங்க உங்களுக்கு. அதுதான் உண்மையான இது அங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வெளிப்பார்வைக்கு இதெல்லாமே. உண்மையில் உலக வல்லாதிக்கத்தினுடைய தலைமை பீடம் அமெரிக்கா. A nation that enslaves others cannot be free ன்னு எங்கள் சொன்னார். பிற நாடுகளை அடிமைப்படுத்துகிற நாடு உரிமை படைத்த நாடாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். ஒரு குவாந்தானாமோ சிறை போதும் அமெரிக்கா எப்படிப்பட்ட ஜனநாயகம் என்று காட்டுவதற்கு. ஈராக் மக்களுக்கும் ஆப்கான் மக்களுக்கும் அதுக்கு முன்னால் வியட்நாம் மக்களுக்கும் தெரியும் அமெரிக்கா என்ன மாதிரியான ஜனநாயகத்தை அனுப்பி கொண்டிருக்கு, ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது என்று. மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அமெரிக்கா ஆளுது. இல்லைன்னா ட்ரம்ப் போன்ற ஒருத்தர் ஓட்டு கேட்கவே முடியாது முதல்ல அங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை தூக்கி பிடிக்கிறதுக்கு இவர் தான் பொருத்தமானது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவங்களுக்கு எப்படி உலகந்தழுவிய ஒரு போலீஸ் வேலையை பார்க்கறாங்க, அது மாதிரி தெற்காசிய போலீஸாக இவங்க நடந்து கொள்றாங்க. எந்த மக்களுடைய ஜனநாயகத்தை இவங்க மதிச்சிருக்கிறாங்க? இல்லை. அது ஈழமா இருந்தாலும் சரி, காஷ்மீரா இருந்தாலும் சரி, வடகிழக்கா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, எதை எடுத்து பார்த்தோம்னாலும் ஜனநாயகம்னு சொன்னா ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடத்திட்டு இதுதான் ஜனநாயகம் என்று ஒப்பேத்தி கொண்டு போற அடிப்படை தான் இருக்க தவிர உண்மையில் அது ஜனநாயகத்தின் கோயில் அல்ல, உலக ஒடுக்குமுறையின் தலைமை பீடம். அது உலக ஒடுக்குமுறையின் தலைமை பீடம்ங்கிறதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பல நாடுகளை உள்ள போந்து அழிக்கிறதுல இருந்து அமெரிக்காவுக்கு ஈடு அமெரிக்கா தான். ஆனா இந்தியாவின் தேவை எதை குறித்து வருகிறது அப்படின்னா, இந்தியா அமெரிக்காவை தூக்கி பிடிக்க வேண்டாம், சைனாவை தூக்கி பிடிக்க முடியுமா? அதுக்கு சைனா ஒரு ஸ்டெப்பாவது நம்மளை நோக்கி வருவாங்களா? வராது. அண்டை நாடுகள் பாகிஸ்தானோ இல்லை மற்ற நாடுகளோ நமக்கு நெருங்கி வருவாங்க? வரமாட்டாங்க. ஆக இந்தியாவின் புவியியல் இருப்பு, அதன் தேவை, அதன் பாதுகாப்பு, இதன் அடிப்படையிலிருந்து தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டை நோக்கி நகர்வதுங்கிறது நடக்குது. அந்த டிப்ளமேட்டிக் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இந்த அடிப்படையில் தான். யாரு நம்மை நோக்கி ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைப்பாங்க? நம்மளுடைய கருத்து நமக்கு பலன் தருமாறு எந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நிலையில் சைனாவின் அச்சுறுத்தலுக்கும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தலுக்கும் புவிசார் அரசியலுக்கும் தாண்டி நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, நமக்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நாம யாரை நாட முடியும்? இன்னைய தேதியில அமெரிக்கா மட்டும்தான் இருக்கு. அதுதான் நெருங்கி வருகிறது. அதற்கும் ஒரு தேவை இருக்கு. புவிசார் அரசியல் சார்ந்த ஒரு தேவை அமெரிக்காவுக்கும் இருக்குது, சவுத் ஏஷியன் ரீஜன். அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த இரு நாடுகளும் நெருங்கி போகுதுங்கிறத தான் நான் பாக்குறேன். அதாவது ஒரு 2 விதமான அணுகுமுறைகள் இருக்கு. இன்றைய உலக ஒழுங்கு ஒரு ஏற்றத்தாழ்வான உலக ஒழுங்கு. ஒடுக்கும் அரசுகளும் ஒடுக்கப்படும் மக்களும், அரசுகளும் அரசுகளற்ற தேசங்களும் இந்த ஒழுங்கை அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த ஒழுங்கிற்குள் யார் எங்க இருக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டு போறது. மக்கள் நலன் என்பது வேறு, அரசு நலன் என்பது வேறு. இந்தியாவினுடைய பல்வேறு மக்கள் நிலங்களுடைய நலன்களும் இந்திய அரசின் நலனும் ஒன்றாக இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது இதற்கு பொருத்தமான உறவுகளை, நட்புகளை அவங்க தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆயுத உற்பத்தியிலிருந்து மற்றதெல்லாம். உண்மையான ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகம் சார்ந்த மக்களின் வாழ்க்கை தான் ரியல் செக்யூரிட்டி. இவங்க செக்யூரிட்டின்னு பார்க்கறது பூரா விமானங்கள், விமானம் தாங்கிய ஏவுகணைகள். ஏன்னா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லிக் கொள்கிற ஒரு நாடு குடியரசு நாள்லையும் சுதந்திர நாள்லையும் டெல்லி ராஜ்பாட்ல எதை அழைச்சிக்கிட்டு போகுது? குடிநீர் பாதுகாப்பை பத்தி ஒரு வண்டி போறதில்லை, அனைவருக்குமான எழுத்தறிவு பற்றி ஒன்றும் போறதில்லை. அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் புனிதமா மதிக்கிறோம்னு சொல்றார். அந்த அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகள் எப்படி இந்த நாட்டில் பாதுகாக்கப்பட்டிருக்கு, எப்படி சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது, இதை பத்திலாம் இல்லை.
பெரிய விமானம் தாங்கி கப்பல்களுடைய அடையாளங்கள், அதனுடைய பொம்மை வடிவங்கள், மேலிருந்து போர் விமானங்களுடைய பறத்தல் என்று ஆயுத வலிமையைத்தான் ஒரு நாட்டின் வலிமையாக இவங்க பார்க்கிறாங்க. அந்த ஆயுத வலிமையை வைத்துக் கொண்டுதான் நாட்டின் பாதுகாப்பை பற்றி பேசுறாங்க. சீனாவை நாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது ஒரு புதிய வல்லாதிக்கமா இன்னைக்கு உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கு. ஜனநாயக மறுப்பு என்பது மேலும் ஆபத்தானதாக மாற்றிக்கொண்டிருக்கு. எனவே இந்த நாட்டுக்கு பதில் அந்த நாடு, அந்த நாட்டுக்கு பதில் இந்த நாடு, ஈழத்தில் நம்ம பார்த்தோம். இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஒரு அணியில் நின்றாங்க. ஈழத்தை அழிப்பதில் இவங்க எல்லாம் ஒரே அணியில் நின்றாங்க. அந்த அழிக்கிறதுல அணியில மட்டும் ஒன்னா நிக்கல, ஐநாவிலேயே பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா சேர்ந்து வாக்களிக்கிறாங்க. அங்க அந்த நாட்டுக்கு ஒரு புலன் விசாரணை நடந்துடக்கூடாது, போர்க்குற்றங்கள் பற்றி விசாரணை நடக்கக்கூடாது, ராஜபக்சே பாதுகாப்பதில் இந்த நாடுகள் எதுக்கும் வேறுபாடு இல்லை. அமெரிக்கா, பாகிஸ்தான், இந்தியா, சைனா, ருஷ்யா எல்லாம் ஒன்னா தான் நின்றாங்க. எனவே இங்க நம்ம பார்க்கிறது மக்கள் நலன் சார்ந்து பார்க்க வேண்டுமே தவிர அரசு நலன் சார்ந்து அல்ல. அதான் இவங்க அமெரிக்கா பண்ணுது, ரஷ்யா பண்ணுது, சீனா பண்ணுது, இந்தியா பண்ணுதுங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு சரியாக இப்ப இந்த குரல் நினைவுக்கு வர மாட்டேங்குது. நீங்க சொல்லும் போது எனக்கு பொருள் நினைவுக்கு வருது, குரல் நினைவுக்கு வர மாட்டேங்குது. அரசுனாலே படை சார்ந்தது, படைதான் அரசு அப்படின்னு சொல்லி வள்ளுவரும் குறிப்பிடுறாரு. அது எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் தானே. நீங்க இந்தியாவுக்கோ அல்லது சீனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ மட்டும் அதை பொருத்தி இல்ல, அதை கட்டுப்படுத்துவதும் அதை ஜனநாயகப்படுத்துவதும் அதற்கு எதிரான போராட்டங்களை ஊக்கப்படுத்துவதும் மக்கள் உரிமை சார்ந்தாக மாற்றுவதும் அவசியம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப உலகத்தின் மிகச்சிறந்த நாடுன்னு அண்மையில் ஒரு பட்டியல் வருது. ஸ்வீடன் அதுல முதலிடம் பெறுது, பின்லாந்து ஒரு இடத்தை பெறுது, நார்வே பெறுது. இந்த நாடுகள் எல்லாம் பெரிய ராணுவங்களை வைத்துக் கொண்டிருக்கல. அவங்க ஜனநாயகத்தை வெறும் 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தலா மட்டும் நடத்தல. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கணுமா வேண்டாமா வாக்கெடுப்பு நடத்துறாங்க. ஒரு ஸ்காட்லாந்துங்கிற நாடு தனியா இருக்கணுமா ஒன்னா சேர்ந்து இருக்கணுமா வாக்கெடுப்பு நடத்துறாங்க. கேட்டலோனாவில், ஸ்பெயின்ல கேட்டலோனா அந்த மாநில அரசு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதை மத்திய அரசு அனுமதிக்குது, நாங்க சேர்ந்திருக்கணுமா வேண்டாமாங்கிறத. கிபெக் கனடாவில் இந்த உதாரணங்களும் உலகத்தில் இருக்குதான் இருக்கு. அங்கேயும் அரசுகள் இருக்கு. ஆனா அந்த அரசுகளை மக்கள் ஜனநாயகம் என்பது கட்டுப்படுத்துது, மக்களுடைய விழிப்புணர்வு என்பது கட்டுப்படுத்துது. இதே அமெரிக்காவில் நம்ம நோம் சோம்ஸ்கி சென்னைக்கு வந்திருக்கும் போது சொன்னார், நீங்கள் இவ்வளவு அமெரிக்காவை தாக்கி பேசிட்டு புஷ் இஸ் மோர் டெரரிஸ்ட் தேன் சதாம் ஹுசைன் சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு திரும்பி போறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, புஷ்ஷுக்கு மட்டும் அந்த அதிகாரம் இருக்குமானால் சதாம் ஹுசைனோட மோசமா தான் இருப்பார். அமெரிக்காவுடைய சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் ஸ்ட்ரென்த் என்னை பாதுகாக்கும்னு அவர் சொன்னார். உங்களுக்கு அதுபோல மக்கள் விழிப்பின் மூலமா சாதிக்க முடியும். நம்ம நாட்டினுடைய ஜப்பான் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சுட்டு தான் நாட்டை பாதுகாக்கணுங்கிற அவசியம் அதுக்கு ஏற்படலை உங்களுக்கு. அதனால அமைதி என்பதே ஒரு அஃபென்சிவ், பீஸ் அஃபென்சிவ் எடுக்க முடியும். ஏன் இந்திய அரசு ஒரு பீஸ் அஃபென்சிவ் எடுக்கக்கூடாது? அணு ஆயுதங்களை நாங்க அழிச்சிடணும்னு அறிவிங்க, வேற எந்த அணு நாடு நம்ம மேல கொண்டு போட்டுற போகுது பார்த்துருக்கோம், அதையும் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இல்லாமல், மக்கள் சார்ந்த ஜனநாயக அணுகுமுறை இல்லாமல் ஆயுதம் சார்ந்து, படை வலிமை சார்ந்து, கருவிகள் சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து ஒரு பாதுகாப்பு கண்ணோட்டம் தான் இதில் வெளிப்படுது. அதைத்தான் புவிசார் அரசியல்ங்கிறாங்க. அந்த புவிசார் அரசியல்னா பக்கத்து நாடுகளுடைய ஆயுத பலத்துக்கு ஏற்ப நம்ம ஆயுத பலத்தை பெருக்கிக் கொண்டே போவதுன்னா அதற்கு முடிவே கிடையாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. அதாவது பின்லாண்டையும் ஸ்வீடனையும் உதாரணமா இந்தியாவுக்கு கொள்ளவே முடியாது. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய மக்கள் தொகை என்ன, அங்க இருக்கிற தேவைகள் என்ன, இதெல்லாம் வச்சுதான். இந்தியாவே வேற எந்த கண்ட்ரி, நாம நம்மளுடைய அடையாளங்களிலிருந்து, நம்மளுடைய தேவைகளிலிருந்து, நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து தான் நம்மளுடைய பாதுகாப்பையோ உரிமைகளையும் அணுக முடியும். அப்படித்தான் பார்க்க முடியும். அந்த நாடப்பாரு இந்த நாடப்பாருன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி யூனிக். அதை கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனா அவர் சொல்லும்போது அந்த ஆயுதங்கள் தான் பெரிய அளவுல இதாகுது. அதை யார் தீர்மானிப்பது? இந்தியா சொல்லலாம், நான் நியூக்ளியர் இதை என்னுடைய இதை பூரா அழிச்சிடறேன் சொல்லிட்டு நிராயுதபாணியா நிற்கும் போது நம்ம மேல யாராவது இது பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரிஸை தான் நாம பார்க்க முடியும். அவர்கள் அப்படி ஆக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம மீது தாக்குதல் தொடுக்க மாட்டாங்கிறதுக்கான உறுதி யாராவது கொடுக்க முடியுமா? எந்த வெளியிலிருந்தும் உறுதி வராது, சம்பந்தப்பட்ட நாடுகளிலிருந்து அந்த மாதிரியான உறுதியான நிலைப்பாடு. அவர்கள் பக்கத்துல இருக்கிறவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பயன்படுத்துறாங்க, அவங்க கீழே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்துறாங்கன்னே ஒரு வேளை ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிட்டா, நம்ம கையில இருக்கிற அணு ஆயுதங்கள் அதை தடுக்க முடியுமா? அதிலிருந்து நம்மை காக்க முடியுமா? அவங்களை அழிப்பதற்கு வேணா பயன்படலாமே தவிர
பாதுகாப்பு. நம்மை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பயன்படுமா? தடுத்து நிறுத்தலாம் இல்லையா? இல்ல நான் நிராயுதபாணியா நிற்கும் போது என் மீது தொடுக்கப்படுகிற அதீத தாக்குதல்ல நான் முற்றிலுமாக அழிந்து போவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நிராயுதபாணியாக இல்லாம நானும் ஆயுதம் தாங்கி இருக்கும் போது தடுத்த ஒரு தாக்குதலை அதன் அதீதத்தில் இருந்து தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு ஆப்ஷன் அது இருக்கு. இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பீங்கன்னு ஒரு ஆபத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டா எதை தேர்ந்தெடுப்பாங்க? ஆக இது ஒரு நெசசிட்டியா போயிடுச்சு. இந்த இன்றைய சூழலில் நம்மளுடைய சவுத் ஏஷியன் இதுல இந்தியாவின் இருப்பு சுற்றி இருக்கிற நாடுகளை பொறுத்து நம்மளுடைய நெசசிட்டி பார்ட் ஆஃப் நெசசிட்டியா இந்த மாதிரியான ஆயுதங்கள் இதாயிருக்கு. அதை மேலும் மேலும் பெருக்கிட்டு போறதை கட்டுப்படுத்தணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நான் ஒன்னு மட்டும் சொல்றேன். சோவியத் அனுபவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்? அமெரிக்கா செய்த ஒவ்வொரு குண்டுக்கும் போட்டி அவங்க ஒரு குண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. போட்டி அவர் செஞ்சு 1000 அணுகுண்டுகள் அந்த நாட்டை பாதுகாக்கல. ஏன்? உள்நாட்டினுடைய ஜனநாயக மறுப்பு, பொருளியல் சீரழிவு அந்த நாட்டை அழிச்சிடுச்சு. அணுகுண்டுகளை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளவே முடியல. அமெரிக்கா குண்டு போட்டு சோவியத் யூனியனை அழிக்கல, நிறைய குண்டு செய்ய வச்சு அழிச்சாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டியது, மக்களுக்கு செய்ய வேண்டியது பூரா ஆயுதத்தில் கொண்டு குவிச்சாங்க. பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி வார்சா ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. போலந்து மேல படையெடுத்தாங்க, செக்கோஸ்லோவேக்கியா மேல படையெடுத்தாங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ள. இது எதுவுமே அதை பாதுகாக்கல உங்களுக்கு. என்ன, ஒரு நல்ல சமூகம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும். மக்கள் அதை செய்ய முடியும். நான் சொல்றது மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆயுதங்கள் பாதுகாப்பு அல்ல. நலமான நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் சமூகம்தான் ஒரு நாட்டுக்கான பாதுகாப்பு. இதை ஏற்றுக்கொண்டால் இந்த சிக்கலே வராது. இன்னொன்னு, இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டையெல்லாம் நாம் என்று நான் சொல்ல முடியாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு அது இந்திய அரசாக இருக்கிறது, நம்ம மேல அது ஒரு ஆட்சியாக இருக்கிறது, அரசாக இருக்கிறது. எனவே இந்திய அரசினுடைய நலன் சார்ந்து, இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய நலன் சார்ந்து அது நம்முடைய தேவை என்று நான் இந்திய அரசை உட்படுத்தி கொண்டு நான் பேச முடியாது. அவங்க அது இந்திய அரசு என்பது அந்த அரசு. அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல தான் ஜனநாயக நாடுன்னு அமெரிக்காவை நாம சொல்றது எந்த இடத்துல ஏற்புடையதாக இருக்கிறதுனா, ரஷ்யா அழிஞ்ச மாதிரி அமெரிக்கா அழியாது. ஏன்னா அந்த இடத்தில் ஜனநாயகம், சிவில் சொசைட்டியினுடைய குரல் அமுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரு நாடாக ரஷ்யா இருந்தது. அது பிரேக் ஆறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஆனா சிவில் சொசைட்டியினுடைய குரல் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றதுக்கு அதுதான் அடிப்படை. முகமது அலியோட ஒரு உதாரணத்தையே எடுத்துக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு இதுல தலையங்கமா அது வந்திருக்குது. முகமது அலி வியட்நாம் போருக்கு எதிராக அமெரிக்காவை சாடி அவருடைய 3 வருடங்கள் அவர் மேல பேன் வந்தது. அவர் குத்துச்சண்டையில் ஈடுபடக்கூடாது. அதுவும் அவர் பீக்ல இருந்த நேரம், புகழோட பீக்ல இருந்த நேரம். அவர் 3 வருடங்கள் அந்த குரலை எழுப்பியதற்காக, தன்னுடைய நாட்டிற்கு எதிராக குரலை எழுப்பியதற்காக அவர் 3 வருடங்கள் தடைப்படுகிறார். அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு மொழியில நீங்க சொன்னதை மாத்தி சொன்னா, அமெரிக்க அரசுக்கு எதிரான குரலை அவர் வெளிப்படுத்தி அரசுங்கிறதே பயங்கரவாதம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரீடம்க்கு எதிரானதுதான். நீங்க ஒரு விதிகளை நீங்க கட்டமைக்கிறீங்கன்னா அந்த விதி என்ன, ஒருவருடைய செயலை கட்டுப்படுத்துவதாக இருக்கிறது. அப்ப அரசுன்னு வரும்போது அதனுடைய அத்தனை சப்போர்ட்டிங் சிஸ்டத்தோட பார்க்கும்போது அரசுங்கிறது பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம வைக்கலாம், அதை மறுக்கவும் முடியாது. ஆனா அந்த அரசு எப்படி இயங்குகிறதுங்கிறத பொறுத்து தான் பயங்கரவாதமா இல்லையாங்கிற அளவுல தான் நாம பார்க்கணும். பொது விதி, ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை கட்டுப்படுத்தணும், ஒரு ஒழுங்குக்குள்ள அவங்களை கொண்டு வரணும் போது அரசுங்கிற அமைப்பு தேவை. ஆனா அதை கட்டுப்படுத்துகிற குரல் சிவில் சொசைட்டில இருந்து வரணும். அந்த சிவில் சொசைட்டியின் குரலுக்கு இடம் இருக்கான்னா இந்தியாவிலும் இடம் இருக்கிறது, அமெரிக்காவிலும் இடம் இருக்கிறது. அந்த வகையில ஜனநாயக நாடுன்னு ஒத்துக்கலாம். செவ்விந்திய மக்களின் இன அழிப்பின் மீது கட்டப்பட்ட நாடுதான் அமெரிக்கா. இன்று வரை கருப்பின மக்களுக்கு எதிரான பாகுபாடு என்பது நடைமுறையில் ஒழிந்து விடவில்லை. இது எத்தனையோ சான்றுகள் நாம் சொல்லலாம். இதே நரேந்திர மோடி மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி பேசியிருக்கிறார். மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய காலம் என்ன? அமெரிக்க ஜனநாயகத்தினுடைய காலம் தான். இப்ப ஹிரோஷிமா நாகசாகிக்கு போய் ஒபாமா என்ன சொல்றாரு, ஐ ஹவ் கம் டு பே ட்ரிபியூட்ஸ், ஆனா பட் ஐ ஒன்ட் சே சாரி. அப்படி ஒரு பெரிய படுகொலை நடந்துச்சு, அநியாயமான ஒரு படுகொலை, அமெரிக்கா நிகழ்த்திய ஒரு படுகொலை. அது வரலாற்றில் அதற்கு நிகரான வேறு ஒரு சம்பவத்தையே சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு சாரி சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்றாருன்னா, அது ட்ரூமனுடைய கொள்கை, அதை குறை கூறுவதற்கு நான் தயாரா இல்லை என்று அதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஏன் அப்பாலஜி கொடுக்க மாட்டோம் என்பதற்கு அவர் விளக்கம் சொல்றாரு. இது மாதிரி இருக்கும்போது இது என்ன மாதிரியான ஜனநாயகம், யாருக்கான? அணு ஆயுதங்களற்ற உலகத்தையும் பற்றி அவர் பேசுறாரு. ஆமா, அது எப்படி அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அணு ஆயுதங்களற்ற உலகம்? அணு ஆயுதம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அது போர்க்கருவி அல்ல, அது ஒரு போருக்கான தளவாடம் அல்ல. ஏன்னா போர் தளவாடம் என்றால் போர் இலக்குகளை மட்டும் அழிக்கணும். நீங்க ஒருபோதும் இங்கிருந்து இந்தியா போடுகிற அணுகுண்டு போய் ராவல்பிண்டிலேயோ லாகூர்லயோ ஒரு ராணுவ தளத்தை அழிக்காது, கோடிக்கணக்கான மக்களை அழிக்கும். அதே போல அவன் போடுகிற குண்டு, அது இஸ்லாமிய குண்டுன்னு பேர் வச்சுக்கலாம்,
டெல்லியில குண்டு போட்டான்னா அது ஜும்மா மசூதியும் அழிக்கும், இஸ்லாமிய மக்களையும் அழிக்கும். மக்களை அழிப்பதற்கான ஒரு கருவியை, மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கருவி, அது எந்த நாடு வச்சிருந்தா நான் ஒத்துக்கல. அமெரிக்காவா இருக்கலாம், வடகொரியாவா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம், உலகத்தில் எந்த நாட்டிலும் அது இருக்கக்கூடாது. ஒரு நாடு புதுசா தயாரிக்க கூடாது, ஒரு ஆயுதம் கூடுதலாக தயாரிக்க கூடாது. இந்தியாவில் திரும்ப திரும்ப உறுதி கொடுத்தாங்க. பாபா அணுசக்தி நிலையம் தொடங்கும் போது நேரு உறுதி கொடுத்தார், இது ஒருபோதும் ராணுவ காரியங்களுக்கு பயன்படுத்தப்படாதுன்னு. ஆனா அவருடைய மகளே அதை அணு ஆயுத சோதனையாக மாத்தினாங்க. உங்களுக்கு புத்தர் சிரித்தார் என்று ஒரு நகைச்சுவையான பேர் கொடுத்தாங்க. இது எல்லாமே ஆயுத கொள்கை, போர்வெறி கொள்கை, அண்டை நாடுகளை அச்சுறுத்துகிற கொள்கை, ஒரு வல்லரசாக தங்களை மாற்றிக் கொள்ளுகிற கனவில் இருக்கிறாங்க. இறுதியாக நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். அவர் இறுதியான கருத்தை சொல்லிட்டாரு, உங்களுடைய இறுதியான பார்வை? அந்த வகையில் அவருடைய கருத்தோட நான் முழுமையாக உடன்படுறேன். ஒரு நியூக்ளியர் வார்ஃபேர்ங்கிறது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அது ஒரு இடத்துல எந்தவித கட்டுப்பாடும் செய்ய முடியாத அளவுக்கு போயிடும் அப்படிங்கிறது தான். அப்ப எல்லா தலைவர்களும், உலக தலைவர்கள் அனைவரும் அந்த இதை நோக்கி பேசணும், அந்த இதை நோக்கி நகரணுங்கும் போது தலைவர்களின் இந்த மாதிரியான வார்த்தைகளில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். நியூக்ளியர் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான பீஸ் டாக் யாரு முன்னெடுக்க போறாங்க, எந்த தலைவர்கள் அதை செய்ய போறாங்க அப்படின்னு. அமெரிக்கா அதை பேசுச்சுன்னா அது ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக தான் இருக்கும். ஏன்னா அவர்களுடைய இதுல தான் உலகம் பாதி அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப யார் இதை முன்னெடுப்பது? மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை முன்னெடுத்து அதை பிரஷர் கொடுத்து வல்லரசுகளை பணிய வைக்கலாம். ஆனா அது எவ்வளவு தூரம் எல்லா மூன்றாம் உலக நாடுகளின் தலைவர்கள் முன்னெடுக்க போறாங்க, அவங்க மேல இருக்கிற அழுத்தங்கள் என்ன, இது எல்லாமே ஒரு விசியஸ் சர்க்கிளா தான் இருக்கு. புத்தரும் காந்தியும் பிறந்த நாடு முன்னெடுக்கட்டும் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.